கேரளால ஹேமா கமிட்டில ஒரு ரிப்போர்ட்லாம் அந்த செய்தியெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் 3 மாசமா ரொம்ப பிஸியா இருக்கேன் பர்சனல் லைஃப்ல. அதனால இதெல்லாம் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. நன்றி. இன்னைக்கு நீங்க என்ன மேம் நீங்க வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க அதான் ஹேமா கமிட்டி மேட்டர். இப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்கா, அங்க ஹேமா கமிட்டி தேவை, தமிழ்நாட்டுல தேவை இல்ல. நடிகர் சங்கத்துல வந்து விஷால் சார் எல்லாருமே ஈக்குவலி பவர்ஃபுல். என்ன ஒண்ணு, இந்த பொண்ணுங்க முன்னு வந்து நடிகர் சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தமிழ்நாட்டு ஆர்டிஸ்ட். ஏன்னா இங்க வந்து இப்போ இருக்கிற நடிகர் சங்கம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். தமிழ் சினிமா தமிழ்நாட்டுல தேவையில்லைங்க. இது விஷால் சார் இந்த கமிட்டியே போறோம் நமக்கு. பெண்கள் நடிகை துணை நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குதா நடிக்கிறவங்களுக்கு? எனக்கு பாதுகாப்பா தாங்க எனக்கு தெரியுது. எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒன்னும் கம்ப்ளைண்ட்டும் சொல்லல. நானும் இந்த மாதிரி பாதையில கலந்து வரல. இல்ல அதுக்கு முன்னாடி இல்ல, அப்ப வந்து அந்த நடிகர் சங்கத்தாலேயே பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருந்தாங்க. இப்ப வந்த சங்கம் வந்து செம பவர்ஃபுல், ரொம்ப கெத்தான சங்கம். தாராளமா நம்ம கமிட்டி தமிழ்நாட்டுல தேவை கிடையாது, நடிகர் சங்கமே போடும். ஓகே, வணக்கம். இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய 68வது பேரவை கூட்டம் நடக்குது. இந்த பேரவை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த தீர்மானத்தை பற்றி முடிஞ்சவொடனே நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு என்னன்னா, நடிகர் சங்கம் இவ்வளோ நாள் செயல்படாமல் இருந்தது, இப்போது செயல்படுறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நடிகர்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இப்போ ஒன்று கூடி இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர் மீது பல தவறான குற்றச்சாட்டுகள் பதிகிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போக நீதிமன்ற தீர்ப்பு வந்தவங்க தெரியும். தமிழ் திரையுலகில் இது மாதிரி குற்றச்சாட்டுகள் நிச்சயம் வராது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள். தமிழ் சினிமாவில் விஷால் தலைமையிலையும் நாசர் தலைமையிலையும் அண்ணன் பூச்சியார் முருகன் தலைமையிலும் இருக்கக்கூடிய இந்த நடிகர் சங்கம் மாபெரும் கட்டுக்கோப்புடன் இருக்கிறது. அதனால இந்த நடிகர் சங்கம் மீண்டும் தன்னுடைய அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை முடிச்ச உடனே உங்களால் திருப்பி பேசலாம். பெண் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டிலே ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் நினைக்கிறீங்களா? இல்ல, அது நடிகர் சங்கம் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து பேசலாம். நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு இணக்கமான போக்கு இல்ல. விஷால் தனுஷ் படத்தில் தயாரிக்க கூடாது, கலந்து ஆலோசிக்கும் சொல்லி ஒரு முரண் இருக்குது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க. அதனால எல்லாம் ஒண்ணு கூடி சுமூகமான தீர்வு கிடைக்காது. நன்றி.